வணக்கம் தோழர்களே. கோவையில நேற்று நள்ளிரவுல ஒரு கொடூரம் நடந்திருக்கு. 19 வயது கல்லூரி மாணவி கூட்டுப்பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறார். காலையில தான் காவல்துறை அவங்களை மீட்டிருக்கிறார். கூட இருந்த பையனை தலையில வெட்டி இருக்கிறாங்க. கொடூரமான இந்த சம்பவத்துக்கு தமிழ்நாட்டுல கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி, நயினார் நாகேந்திரன் போன்றவர்களாம் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். நேற்று மாலை என்ன நடந்துச்சுங்க? தமிழ்நாட்டுல அதுவும் கோவை போன்ற பெருநகரங்கள்ல பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அங்கெல்லாம் வேலைக்கு அதிகமா இரவுகள்ல பயணம் செய்ய வேண்டிய இடம். அங்க பெண்களுக்கு பாலியல் ரீதியான அச்சுறுத்தல் இருக்கு, பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு பெரிய பயத்தை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்வாக இதை பார்க்கிறோம். கோயம்புத்தூர்ல புறநகர் பகுதியில, அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல பிருந்தாவன் என்கிற ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கு. அந்த குடியிருப்பு பகுதியில தொடர்ந்து களவான்றது, பாட்டில உடைச்சு போடுறது, இது மாதிரியான குற்றச்செயல், செயின் பறிக்கிறது, இந்த குற்றச்செயல்கள்லாம் பொதுவாக நடக்குது. ஆனா நேற்று இரவு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 11 மணி வாக்குல ஒரு சின்ன பையன், 25 வயது மதிப்புடைய ஒரு பையன், ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய 19 வயது மாணவி, அந்த பிருந்தாவன் அப்படின்ற அந்த பகுதியில காரை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு குடியிருப்பு பகுதி. அந்த காரை நிப்பாட்டி பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா வந்த 3 பேர், இருசக்கர வாகனத்துல வந்த 3 பேர் நிப்பாட்டி வந்துட்டு வண்டியை விட்டு இறங்கு அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் பயந்துகிட்டு வண்டி எடுக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா தேவையில்லாம நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு வண்டி எடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளே வண்டியினுடைய முன்பக்க கண்ணாடி உடைக்கப்படுது. இதுல பயந்து போன இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு கதறிட்டு இருக்கும் போது இந்த பையனுடைய தலையில வெட்டிட்டான். தலையில வெட்டின உடனே அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இது நடந்தது 11 மணிக்கு. இந்த பாப்பா 19 வயசு குழந்தை, சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் இந்த பிருந்தாவன் குடியிருப்புல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத, கொஞ்சம் புதர்களா இருக்கக்கூடிய, கடுமையான காடு அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் புதர்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டா சத்தம் கேட்க கூடாது யாருக்கும். அந்த மாதிரியான அந்த இடம் 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க தூக்கிட்டு போய் அதிகாலை 2 மணி வரையும் பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார். இதுல இந்த பையன் 2 மணிக்கு முழிக்கிறாரு. 2 மணிக்கு முழிச்சிட்டு அப்பதான் இவர் சுயநினைவே வர்றாரு. தலையில வெட்டியிருக்காங்கல்ல, 2 மணிக்கு தான் சுயநினைவு வருது. உடனடியாக 100 கால் பண்ணி நடந்த சம்பவத்தை சொல்றாரு. இந்த பையனை ரெஸ்கியூ பண்ணி அங்க இருக்க கோவை அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. அந்த பொண்ணை தேடுதல்ல இறங்கியிருக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்தவரையும் எனக்கு எப்போதுமே காவல்துறை மேல கொடூரமான கோபம் இருக்கும். ஒரு வழக்க பதிவு செய்ய மாட்டாங்க. ஏழைகள், எளிய மக்கள், உழைக்கிறவர்கள், சாதியால் ஒடுக்கப்பட்டவர்கள், இப்படி எந்த பெரிய பதவியில இல்லாதவங்க ஒரு வழக்குக்கு போய் நியாயம் கேட்டு போய் நின்னா நாயை விட கேவலமா நடத்துவாங்க காவல்துறை. அதனால எனக்கு காவல்துறை மேல எப்போதுமே ஒரு மரியாதை கிடையாது. ஏதோ கொஞ்சம் பேர் நல்ல மனுஷங்க இருக்கனால காவல்துறை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. சாதிவெறி எக்கச்சக்கமான போலீஸ்களை பாத்தீங்கன்னா சாதிவெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க. இது என்னுடைய நேரடி அனுபவம். பல கேசஸா பதிய மாட்டேன்னு சொல்லி ரோட்டை மறிச்சு பதிய வச்சிருக்கேன். அது என்னுடைய நேரடி அனுபவத்துல சொல்றேன். ஆனா இங்க காவல்துறையினர் துரிதமா நடவடிக்கை எடுத்து மூளையோட சென்ஸோட வேலை பார்த்திருக்கிறாங்க. நிச்சயமா அந்த பொண்ணு ரேப்போ அதை தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா தான் போயிருப்பான். அப்ப ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா எது? இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன புதர்கள் இருக்கிற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு போயிட்டாங்க. போனா இந்த பொண்ணு நிர்வாணமா கிடக்குறாங்க. இன்னொன்னு சொல்ல போனா இந்த பொண்ணுக்கு ஆடை இல்லை. ஒருவேளை ஆடை இருந்துச்சுன்னா அந்த ஆடை அணிஞ்சுக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்து உதவி கேட்டிருப்பாங்க. அப்புறம் போய் அந்த பொண்ணுக்கு ஆடை கொடுத்து எல்லாமே செஞ்சு அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணி அவங்கள ஒரு தனியார் மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பை தமிழ்நாட்டில ஏற்படுத்தியிருக்கு. இந்த 3 பேர் யார் அப்படின்னா, 2 பேர் அதுல 40 வயசுக்கு மேல, ஒருத்தருக்கு தான் 25 வயசு மேல. 40 வயசுக்கு 25 வயசுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அப்பே வயசு. ஆனா என்ன புரியல எனக்கு, இவங்க எல்லாம் சேர்ந்து வர்றாங்க. வந்த இந்த குரூப் வண்டிய ஆல்ரெடி கோவையில திருடிட்டு வந்திருக்காங்க. ஒரு TVS 50. அந்த வண்டியை திருடிட்டு வந்துதான் இன்னொரு வண்டி அவங்க வச்சிருக்காங்க. TVS 50 திருடிட்டு 3 பேர் 2 வண்டியில வந்திருக்கிறாங்க. வந்துதான் இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க. திருட்டு வேலையை முடிச்சுட்டு வர்ற வழியில இந்த வேலையை பார்த்திருக்கானுங்க. இப்போ 7 தனிப்படை குழுக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. தேடுதல் வேட்டையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப பயங்கரமான விஷயம்லாம் கிடையாது இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில. ஏன்னா அவங்க அந்த பொண்ணு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட இடத்துல
அதுக்கான அந்த செல்போன் டவரோட சிக்னலை பார்த்து அதுல எந்தெந்த நம்பர்லாம் இருக்குன்னு அந்த நம்பரை பிடிச்சாலே இவங்க மாட்டிடுவானுங்க. அதே போல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க வர்ற வழி. ஏன்னா அந்த இடத்துல இல்ல, வர்ற வழியில எல்லாம் ஒரு 2 பேர் யார் வர்றாங்கன்னு பார்த்து அதை கலெக்ட் பண்ணிட்டாங்க. நிச்சயமா கைது பண்ணிடுவாங்க. மேபி நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கைது கூட பண்ணிருக்கலாம். இது கொடுமையான கொடூரமான ஒரு சம்பவமாக தமிழ்நாடு கொதித்து போயிருக்கு. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் நடக்கிறதா? ஆமா நடக்குது. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் பெண்களுக்கு கூடுதல் பாலியல் தொல்லையும் பாலியல் சுரண்டலும் பாலியல் அத்துமீறலும் பாலியல் கூட்டு பாலியல் வல்லுறவும் நடக்குதா? ஆமா நடக்குது. முதல் 10 மாநிலங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 மாநிலம் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தான். அதுல மாற்று கருத்தே இல்ல. 10 இடங்களுக்குள்ள தமிழ்நாடு இல்லதான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நம்ம வீட்டுல நடக்கும்போது வேடிக்கை பார்ப்போமா? அது எப்படி நியாயம்? என் வீட்டுல கம்மியா நடக்குது, ஆனா நடக்குது இல்ல. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதைத்தான் நம்ம யோசிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறோம். இதுக்கு இடையில இந்த கலாச்சார காவலர்கள் ஒரு கூட்டம் தெரியும் ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து சாயந்தரமே ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த பொண்ணு எதுக்கே 11 மணிக்கு போச்சு? இந்த கலாச்சார காவலர்கள் எப்பவுமே ஒரு பெண்ணு வல்லுறவுக்கு ஆளாயிருக்கிறா, பாதிக்கப்பட்டிருக்கானா அவன் மேல பழிய போட்டுட்டு குற்றவாளிகள் பக்கம் நியாயம் இருக்கிறதா பேசிட்டு அலைவான். 11 மணிக்கு போனதால நீ குற்றவாளிய நியாயப்படுத்திட்டு இருக்கன்னு அர்த்தம். இந்த பொண்ணு 11 மணிக்கு எதுக்கு அங்க இருந்துச்சு? அப்ப குற்றவாளி யோகியன் ஆயிட்டான், அதானே அதுக்கு அர்த்தம். இது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, காலகாலமா இதுதான். விக்டிமா பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் மேல பழிய போட்டுட்டு எவன் குற்றவாளியோ அவனை காப்பாத்திட்டு இவன் கலாச்சார காவல் தான் ஆயிருவான். நீங்க நிர்பயா கேஸ், அந்த நிர்பயா கேஸ்ல இப்படிதான் ஆரம்பிச்சானுங்க. பயங்கரமா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மாணவர்கள் கையில் எடுத்துதான் அதை இந்தியா முழுக்குமான போராட்டமா மாத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் நிர்பயா ஃபண்ட் ஒதுக்கி பாதிக்கப்பட்ட பெண்களை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரிய வேலையே நடந்துச்சு. அந்த நிர்பயா கேஸ் நடந்த போது அந்த வழக்கறிஞர், அந்த பொண்ணே செத்துட்டா. கொடூரமான கொலை. அந்த கொலை அதுல சின்ன பசங்க வேற பெருசுங்க வேற. இன்னொரு விஷயம், எல்லாம் உழைக்கிற ஆட்களாவும் இருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கா, தனியா பேசணும். ஆனா வாதாடின குற்றவாளிகளுக்கு வாதாடின ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, என் மகளா இருந்துச்சுன்னா நான் வெட்டி கொண்டிருப்பேன், பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருப்பேன். அப்ப பேசினது பரபரப்பா பேசப்பட்டது. அப்படிதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கானுங்க. எதுக்கு 11 மணிக்கு அந்த பிள்ளை போகுது? நாம இன்னைக்கு பல்வேறு தொழில் நகரங்கள்ல வேலைக்கு போறோம், நைட் ஷிஃப்ட் பார்ப்போம். ஒருவேளை நம்ம ஆண் நண்பர்களோடு வீட்டுக்கு விட்டுட்டு போற மாதிரி இருக்கும், அல்லது ஒரே கேப்ல கம்பெனியே நம்ம எல்லாரையும் சேர்த்து அனுப்பி வைக்கும். அப்படி வரும்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா பாருங்கள் பாருங்கள் 11 மணிக்கு அதெல்லாம் கேட்க முடியாது. இப்ப இரவு வேலைக்கு பெண்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த குற்றம் நடக்கிறத தடுக்கிறதுக்கு பதிலா நாம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? கலாச்சாரத்தை காப்பாத்துறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு ஆடைனும், இந்த ட்ரெஸ் போட்டாங்களையா இத பத்தாயா கெடுத்துட்டான் பையன், போய் மூடாய் போய் பையன் கெடுத்துட்டாயா. அப்புறம் இந்த நேரத்துல எப்படியா போடும்? இந்த ரெண்டுமே பாலியல் வல்லுறவுக்கு காரணமா அமைஞ்சதே இல்ல. அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கணும். பாலியல் வல்லுறவுக்கோ கூட்டு பாலியல் வல்லுறவுக்கோ எது காரணமா இருந்திருக்கு இதுவரை? ஆண்களினுடைய வளர்ப்பும் ஆண்களுடைய பார்வையும். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். 1.5 வயசு குழந்தை ரேப் பண்ணப்பட்டாங்க. 9 மாத குழந்தை டெல்லியில ரேப் பண்ணப்பட்டுச்சு. 3 வயசு குழந்தை ரேப் பண்ணி அழிக்கப்பட்டாங்க. 80 வயது மூதாட்டி ரேப் பண்ணப்பட்டாங்க. மேற்கு வங்கத்துல 80 வயசு கன்னியாஸ்திரி ஒருத்தவங்க ரேப் செய்யப்பட்டாங்க. இதே கோவையில ஒரு 10 வருஷம் இருக்கும், ஒரு 60 வயது மூதாட்டி வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவங்கள ரேப் பண்ணாங்க. இப்ப என்ன நீங்க பேச வர்றோம்? யூனிஃபார்ம்ல புனிதான் நினைக்கிறேன், ஐ திங்க் தூத்துக்குடியில புனிதான் ஒரு பொண்ணு யூனிஃபார்ம்ல தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி ஜெயலலிதா பீரியட்ல கொலை பண்ணாங்க. அப்ப என்ன பிரச்சனை அதுல இருக்குன்னா ஆடையில இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரேப் செய்யப்பட்ட 1.5 வயசு குழந்தையோட ஆடை ஒண்ணும் இல்ல, உடம்பே ஒண்ணும் கிடையாது. இன்னெல்லாம் ஆடு மாடு நாயின்னு போயிட்டு இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு. இன்னொன்னு 3 வயசு குழந்தை, என்ன பச்சை குழந்தை, 10 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 50 வயது பெரியவங்க, 60 வயது பெரியவங்க, 80 வயது பெரியவங்க, இவங்களாம் என்ன ஆடை அணிஞ்சிருப்பாங்க? அந்தந்த மாநிலத்திற்கான பண்பாட்டு உடையான சேலையோ எதையோ ஒண்ணுதானே போட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம்ல எப்படி பார்த்து ரேப் பண்ணாங்க? அப்ப ஆடைக்கும் இந்த ரேப்புக்கும் எந்த சம்பந்தமே கிடையாதுங்க. நேரத்துக்கும் ரேப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைங்களை ரேப் பண்ணான். பட்ட பகல்ல வீட்டுக்குள்ள பெண்களை ரேப் பண்ண கதைகள் உண்டு. வெளியே போற போது பட்ட பகல்ல அந்த பிள்ளைங்களை கடத்தின கதைகள் உண்டு. அப்ப நேரம் அப்படின்றது நீங்க சொல்ற சால்ஜாப்பு, சப்பக்கட்டு. நேரமோ உடையோ நீங்க செய்யற சப்பக்கட்டு.
நீங்க அவன் என்ன செய்யணும், நீங்க என்ன, நீங்க மட்டும் கிடையாது, நானும் தான். நானும் ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கேன்ல. அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்கணும். பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னே நாக்க தொங்க போட்டு அலையக்கூடாதுடா மகனே. அது உன் ஃப்ரெண்டு, அது உன் தங்கச்சி, அது உன் அக்கா, அதுவும் நாளைக்கு உனக்கு இணையரா வர போறப்பில்ல, அது உனக்கு காதலியா வரும், இது நம்ம உன் ஃப்ரெண்டு. இப்படியான ஒரு உறவு முறையில வலுவாக இந்த குழந்தைங்களுக்கு மரியாதையை கத்துக் கொடுக்கணும். பொம்பளைனாலே சோறாக்குறவ, பொம்பளைனாலே வெறும் படுக்கைக்கான ஒரு பதுமை, பொம்பளைனாலே அடி வாங்கிட்டு வீட்டுல அழுதுகிட்டு மூக்க சிந்தி திறவ, இந்த மாதிரியான பிம்பத்தெல்லாம் உடைக்கணும். ஜெயிச்ச பெண்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டே வளர்க்கணும். பெண்களை மரியாதையா பாக்குற பார்வையா ஆண் குழந்தைகளுக்கு உருவாக்கணும். ஆண்களை மரியாதையோட பாக்குற பார்வையை பெண் குழந்தைகளுக்கு உருவாக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்குமான நட்பை வலுப்படுத்தணும். ஆண் பெண் சேர்ந்தாலே பாலியல் ரீதியான உறவு, இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நண்பர்களாக இருக்க முடியும். அத வலிமையா குழந்தைங்கிட்ட வளர்க்கணும். புரியுதுங்களா? இதுக்காக தான் அந்த காலத்துல பெரியாரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்த்து படிக்கவையே. என்னமோ பொம்பளை பிள்ளை நினைக்கிறவன் இப்படித்தானா அப்படின்ட்டு போயிருவான். அவனுக்கு இந்த பிள்ளைய ஒரு எதிர்ப்பாளினமாவே தெரியாது, ஃப்ரெண்டா தான் தெரியவா. சேர்ந்து படிக்கும் போதுதான் குணநலங்கள் எல்லாமே புரிஞ்சுக்க முடியும்னு பெரியார் சொல்லியிருப்பார். இன்னைக்கும் நான் அதான் சொல்றேன். ஆடையோ நேரமோ கலாச்சார காவலர்கள் தூக்கி பிடிப்பதை போல பாலியல் வல்லுறவுக்கு காரணம் இல்லை. பெண்களை குறித்த பார்வை, பெண்களை குறித்த நோக்கம், பெண்களை குறித்த பெருமிதம் இல்லாத ஒரு சமூகம் தான் பெண்களை இழிவாக பாலியல் பண்டமாக ரேப் பண்றாங்க. காலமும் துணியும் இது காரணமே இல்லை. சரிங்களா? இது ஒரு பக்கம். அண்ணன் எடப்பாடியாரும் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் கடுமையான போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. பாராட்டுக்கள்ன்ற ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை என்னவா இருக்கணும்? தவறு நடக்கிற போது அத மக்களுக்காக களத்துல நின்று போராடுறதா எதிர்கட்சியோட வேலை. அந்த வேலையை 2 பேரும் செஞ்சாங்கன்னா உண்மையிலேயே நான் பாராட்டுவேன். எப்பயுமே இவங்க எல்லாம் கடலை மிட்டாய் தின்னுட்டு வேடிக்கை பார்க்குற கும்பல் போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்கன்னா சந்தோஷம். ஆனா எனக்கு அதுல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எல்லாம் அவ்வளவு யோகியர்கள் இல்ல. நீங்க இந்த தப்பு நடந்துருச்சு, இந்த பொண்ணுக்கு நீதி வேணும்னு கேட்டிருந்தா நீங்க யோகியர்கள். இனிமேல் தடுக்கணும், இப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு சமூக நீதியை பேணக்கூடிய தலைவர்கள்னு அர்த்தம். ஆனா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? தமிழ்நாடே நாசமா போச்சியா, பொம்பளை பிள்ளைங்க வெளியே போக முடியாது, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு. உலக நாடு பூரா சுத்திட்டு வந்திருக்கேன், இந்தியா முழுசு நான் பிரயாணம் பண்ணியிருக்கேன். குறைந்தபட்சம் வட இந்தியாவுக்காவது போயிட்டு பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அமைதியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உலக நாடுகள் முழுவதும் இந்த தவறுகள் நடக்குது. அதை தடுப்பதற்கு நம்மளால் ஆன முயற்சிகளை சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கோம். இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால அந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். இதுல அண்ணன் வர்றாரு, யாரு? எடப்பாடியாரு. நீங்களாம் பேசலாமானே? முட்டூன்னு மனசாட்சியில உங்களுக்கு? பொள்ளாச்சியில நாரிச்சே உங்க பொழப்பு. நீங்க இருக்கிற காலத்துல தானே பொள்ளாச்சியில 300க்கும் மேற்பட்ட பெண்கள், 2000க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் எல்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களை அடின்னு அடிச்சு 7 பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டது. இதெல்லாம் உங்க காலத்துல நடந்துச்சு. பொள்ளாச்சி ஜெயராம் பிள்ளைங்களே அதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்கல்ல, அவங்களுடைய நண்பர்கள் அந்த நாகராஜன் எல்லாரும் உள்ளா இருந்தாங்கல்ல. கடைசியில சிபிஐக்கு ஒப்படைச்ச பிறகு சிபிஐ வந்து உங்க கட்சியினுடைய இளைஞர் அணியில இருந்த முக்கியமான தலைவர்கள் நிர்வாகிகளா இருக்கிற அருளானந்தத்தை கைது பண்ணலையா? நாங்க ஒரு குற்றம் நடந்து 3 வருஷம் 2 வருஷம் முடிஞ்ச பிறகு சிபிஐ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி 2 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. அது வரைக்கும் நீங்க வேடிக்கை பார்த்தீங்க, குற்றவாளியை பாதுகாத்தீங்க. நீங்க பேசக்கூடாது. காசி, கன்னியாகுமரி காசி, அந்தால நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. அதே போல ராமநாதபுரம் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு பிள்ளைங்களை பாலியலா வன்கொடுமை பண்ணுவது, அந்த குரூப்பை வந்து நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. இதெல்லாம் தாண்டி முதலமைச்சருடைய வீட்டுக்குள்ளேயே கொலையும் கொள்ளையும் நடந்தது நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. 3 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, குப்பை கொட்ட போன குழந்தை, விளையாடிட்டு இருந்த குழந்தை, அம்புட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க உங்க காலத்துல. நான் வேணா பட்டியல் போட்டு தரவா? பேசாதீங்க. ஏன் பேசாதீங்கன்னு சொல்றேன்னா, எல்லா ஆட்சியிலும் இது நடக்குங்க. இது கூடும் குறையும். நம்ம இதை கொஞ்சம் கூடுதலா அக்கறை எழுத்தோம்னா குறையும். இல்லவே இல்லாம அழிக்க முடியாது. ஏன்னா மரண தண்டனை கொடுக்கிற ஊர்லயும் குற்றம் இருக்கு. அப்ப எந்த குற்றத்தையும் வேரோடு அழிக்க முடியாது. வேரோடு அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு சமூகம் பண்பட்ட பகுத்தறிவு சமூகமாக மாறணும். அப்பதான் வேரோடு அழிக்க முடியும். அப்படி 100% ஒரு சமூகத்தை மாற்ற முடியுமா? வாய்ப்பில்லை. அப்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கணும். அப்ப எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு குற்றவாளிகளோட கைகோர்த்து தெரிஞ்ச எடப்பாடியாருக்கெல்லாம் பேசவே ரைட்ஸ் கிடையாது. அப்புறம் அண்ணன் நயினார் நாகேந்திரன் 15 வயசு குழந்தைங்களை ரேப் பண்ணி போக்சோ சட்டத்துல பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் உள்ள இருக்கான். இந்தியா முழுசும்
பக்கத்து ஸ்டேட் முதலமைச்சரா இருந்தவருங்க கர்நாடகத்துல எடியூரப்பா 16 வயசு குழந்தைய ரேப் பண்ணி அவர் மேல போக்சோ கேஸ் இருக்கு. மதுரையில ஷா பொருளாதார அணியினுடைய மாநில தலைவர் பாஜக போக்சோ வழக்கு உள்ள கிடக்குறாப்ல. நீலகண்டன் எங்க ஆலங்குளம் தென்காசி சொந்த ஃப்ரெண்டோடைய பொண்ணு துப்பாக்கி முனையில பாலியல் சுரண்டலை நடத்தி ஹைகோர்ட்ல போய் அவன் மேல கேஸ பதிவு பண்ணி அவனை உள்ள தள்ளினாங்க. திருவண்ணாமலை கராத்தே படிக்க வந்த குழந்தைய ரேப் பண்ணி அந்த குழந்தைய கன்சீவ் ஆக வச்சு போக்சோல உள்ள போய் கழுதுன்றான். இதுக்கெல்லாம் இந்த கும்பலுக்கே கண்ணு தெரியாதுங்க. செலக்டிவ் அம்னீசியா பாஜக கும்பலுக்கு. அது நயினார் நாகேந்திரனா இருந்தாலும், அண்ணாமலையாக இருந்தாலும், குஷ்புவாக இருந்தாலும், வானதி சீனிவாசனாக இருந்தாலும், எல்லாருக்குமே தமிழிசையா இருந்தாலும் செலக்டிவா போராடுவாங்க. இந்த கேடு கட்டத்தனத்தான் கண்டிக்கிறோம். எங்க கூட்டணி ஆட்சி தானே, நாங்க இதை கண்டுக்காம கூட நடந்திருக்கலாம், நகர்ந்து போயிருக்கலாமே. நம்ம பிள்ளைங்க நாளைக்கு பாதிக்கப்படும். நம்ம தான் களத்தில் நிக்கணும். சரியோ தப்போதோ சரி பண்றதுக்கு வேலை பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இந்த கும்பல் இதை வச்சு அரசியல் ஓட்டு பொறுக்கிற நோக்கம். இதெல்லாம் இருக்கட்டும், காலம் பார்த்துக்கோ. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், குடும்பங்கள், குழந்தைகளை ரொம்ப இந்த பார்வையை மாற்றணும். பெண்களை பார்க்கிற பார்வையை மாற்றணும். ஆண் பெண் நட்பை வளர்க்கணும். இந்த சமூகத்துல வலுவான ஒரு சக்தியாக இந்த குழந்தைங்களை மாத்தணும். வெறும் பொம்பளைகளை பார்த்தாலே பொங்கி வருதுன்னா நம்ம பிள்ளைங்க பலவீனமா இருக்காங்கன்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து பாலியலா பொங்கி நீ ரேப் பண்றனா, நீ மனுஷனா வாழ தகுதி இல்லாதவன் இல்ல, நீ பலவீனமானவன் அர்த்தம். பலவீனமா ஆம்பளத்தனம்லாம் கிடையாது, அதுக்கு பேரு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் எந்த வாய்ப்புலையும் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துட்டு போறானா அவன் தான் மனுஷன். இதைத்தான் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். அரசு என்ன பண்ணணும், உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்யணும். நிறைய பேர் சொல்றாங்க சுற்றுங்க, தூக்குல போட்டுருங்க. எனக்கு அதுல உடன்பாடே கிடையாதுங்க. குற்றவாளிகளுக்கும் நியாயம், நான் அந்த பார்வையெல்லாம் பார்க்கலங்க. குற்றவாளிகளுக்கும் நியாயம் இருக்கு, அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. நீ சுட்டீங்கனாலும், என்கவுண்டர்ல சுட்டாலும், தூக்குல போட்டாலும் 1 வருஷம், மிஞ்சி போனா 1.5 வருஷம் ஒரு போட்டாவை வச்சு அழுதுபிட்டு அப்புறம் 4 வருஷத்துல மறந்துடுவாங்க. அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். இதனால சமூகம் மாறாது. அதனால உயிரோட இருக்கணும். சாகுறவையும் பொண்டாட்டி பிள்ளைகளை ஜன்னல் வழியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். சாகுற வரையும் ஜெயில கிடக்கணும். செத்த பிறகு புடமாத்தான் வெளியே வரணும். நல்லது கெட்டது எதுக்குமே வெளியே விடக்கூடாது. உள்ளேயர் சாமி அப்படின்னு போட்டுறணும். இதுதான் அச்சத்தை உண்டாக்கும். நல்லது கெட்டது கூட வர முடியல பாரு. இப்படி போய் ஒரு தப்பை செஞ்சு உள்ள போய் உட்காந்துக்கிட்டா, புள்ள குட்டி பாரு நடுத்தூர்ல இருக்கு, பொண்டாட்டிய பாரு நடுத்தருவில் இருக்கு, ஊர் எப்படி பேசுறாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பம் அனுபவிக்கிறத 10 பேர் பார்த்தாதான் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் நம்ம முதலமைச்சர்கிட்ட எதிர்பார்க்கிறோம். உடனடியாக சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கையை அந்த குற்றவாளிகள் மீது எடுக்கணும். இது மாதிரி நடக்காம இருக்க தொடர்ந்து ரோந்து பணிகளை முடுக்கி விடணும். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் ஆள் அடிக்கிறது, செயினை பறிக்கிறது, அப்புறம் லாக்அப் டெத்துக்கு கூட நிக்கிறது, இது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸோடைய வேலை. உள்ளூருக்குள்ள இருக்கிற 10 பசங்களை சேர்த்து நடுராத்திரில் 4 தடவை ரோந்து போக வச்சோம்னா, காவலர்களும் ரோந்து போனாங்கன்னா குறைந்தபட்சம் தடுக்கிறதுக்கான முயற்சி தான். குற்றவாளி எங்கேயும் இருப்பான், தடுக்கிறதுக்கு நம்மளால முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்றத நான் வலியுறுத்துறேன். உடனடியாக அரசு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி பெற்று தர வேண்டும்.